நேற்று தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நினைவஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில கேப்டன் அவர்களுடைய மகன் விஜய் பிரபாகரன் பேசியிருந்தாரு. விஜய் பிரபாகரன் என்ன சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் ஸ்டேஜில் எப்படி ஸ்டார்டிங்ல பேசுவாரோ அதே மாதிரி பேசிட்டு, இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இனி தமிழகம் முழுவதும் ஒலிக்கும், என் மூலமாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமா இதை சொல்றதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சின்ன வயசுல நான் என்ன அவ்வளவா கண்ணாடியில பார்க்க மாட்டேன், எங்க அப்பாவை தான் அதிகமா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டாரு. அழுதுட்டே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, நான் அழுதா தப்பா நினைக்காதீங்க, அப்பானா நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன். கேப்டன் எங்கேயும் போல, நம்ம கூட தான் இருக்காரு. அப்பா இறந்ததுல இருந்து நான் எந்த ஒரு மீடியாலையும் பேசல. இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அப்பா இறந்ததுக்கு அப்புறம். இது வரைக்கும் நானும் தம்பியும் எந்த ஒரு நடிகர் சங்க ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. முதல் முறையா கலந்துக்கிறோன்ற போது, அதுவும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. எங்க அப்பா சின்ன வயசுல இருந்து கொடுத்து தான் பழக்கம் பண்ணாரு. அதே தான் நாங்களும் பண்றோம். மக்களுக்காக எங்க அப்பா உங்ககிட்ட எங்களை விட்டுட்டு போயிருக்காரு. எங்க அப்பாவோட கனவை கண்டிப்பா நிறைவேற்றுவோம். எனக்கும் அப்பாவுக்கும் மட்டும் ஒரு விஷயம் தெரியும். அப்பா கிட்ட ரெசல்யூஷன் ஒன்று சொன்ன மாதிரி இந்த வருஷம் செஞ்சு காட்டும்னு சொல்லியிருந்தாரு. முக்கியமா காலம் எல்லாருக்கும் பதில் சொல்லும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தாரு. கடந்த 10 வருஷமா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டாரு. குகைக்குள் இருந்தாலும் சிங்கம் சிங்கம் தான் ஒரு மாசான ஒரு பஞ்சும் பேசியிருந்தாரு. கடைசியில விஜய் பிரபாகரன் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லியிருந்தாரு. கடைசி வரைக்கும் அப்பாக்கு எல்லாமே ஞாபகம் இருந்தது. எந்த சீன் சொன்னாலுமே கரெக்டா ஞாபகம் இருக்குது. இறக்குறதுக்கு முன்னால, அதாவது 2 நாள் முன்னால கூட அவர் நடிச்ச சாங்ஸ் எல்லாமே போட்டு பார்த்தாரு. அப்பா பாட்டு கேட்டு தாளம் போட்டுட்டு இருந்ததை நாங்க சிசிடிவில கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மனசை உருக்குற மாதிரி பேசியிருந்தாரு. அப்பா சொன்ன வார்த்தை தான், இந்த விஜயகாந்த் வாழ்ந்தான், இருந்தான், வாழ்ந்து கொண்டே இருப்பான்னு சொன்ன மாதிரி கேப்டன் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருப்பாருன்னு சொல்லி விஜய் பிரபாகரன் கண்ணீர் விட்டு பேசியிருந்தாரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Facebook, Instagram, YouTubeல உங்க பிசினஸ் ப்ரோமோட் பண்ணுமா? பேனர் டிசைன் பண்றதுல இருந்து ப்ரோமோட் பண்ற வரைக்கும் நாங்க பாத்துக்கிறோம். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன். Power Media Works. இத பத்தி உடனே தெரிஞ்சுக்கணுமா? ஃபோன் பண்ணுங்க.